கதை இருக்கும். போன vlogல நீங்க பாத்திருப்பீங்களா, வீடியோ கால் பேசிட்டே ரொம்ப மொக்க போட்டுருந்தாங்க. ரேஷ்மா முரளிதரன் அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க எல்லாம் ப்ரமோஷனே பண்ண சொல்லலைங்க, சும்மா சும்மா நீ வந்தாலே போதும். அப்படியே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ ஜோக் எடுத்துட்டா, ஜோக் இந்த லைட்ல மச்ச சுருங்கிட்டா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு குட்டி ஷூட் இருந்தது. ஸோ ஷூட்டுக்கு அப்புறம் இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஒரு குட்டி கேங்கோட சேர்ந்து திருவண்ணாமலை போக போகிறேன். இது ஒரு சடன் பிளான். நேற்று வந்து ஒரு குட்டி மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கில் பார்த்து பேசும்போது ஓகேப்பா நம்ம டக்குன்னு போகலாம் அப்படின்னு ஒரு குயிக்கான ஒரு பிளானாக இருந்தது. ஸோ இந்த ஷூட் பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் அ நியூ லுக். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருந்தது. It was nice working with this team. So எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லுக். ஹைப்பர் ஆகும்னே தெரியாது. கைஸ், இவன் தான் கதை இருக்கும். போன vlogல நீங்க பாத்திருப்பீங்களா, வீடியோ கால் பேசிட்டே ரொம்ப மொக்க போட்டுருந்தாங்க. அந்த பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஃபோன் கால்ல பேசுறேன், அது நான் போட்டிருக்கேன். நான் பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லையா? நீங்க பிஸி இல்ல சார், படம் வெப் சீரிஸ் போட்டிருக்கீங்க, நீங்க எப்படி vlog பாப்பீங்க? என்ன யூடியூப் பேர் என்ன? ரேஷ்மா முரளிதரன். ரேஷ்மா முரளிதரன் அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க எல்லாம் ப்ரமோஷனே பண்ண சொல்லலைங்க, சும்மா சும்மா நீ வந்தாலே போதும். அப்படியே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷபு, கதிர், ஜனனி அண்ட் ஜனனி அம்மா. நீ இன்னும் பண்றான். நீ உன்ன செல்ஃபி எடுத்துட்டியா? இல்ல எடுத்துட்டு. நான் அத பண்ண வேண்டியது தெரியும். நடுவில் வி ஜஸ்ட் ஸ்டாப், சும்மா ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்றதுக்காக நாங்கள் நடுவில் ஸ்டாப் பண்ணோம். இப்போ வந்து கோவைக்கு போகிறோமோ இல்லையோ, சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு காளான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காளான் எடுக்க போயிருக்கான். இந்த சேட்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஆக்சுவலி எங்கே இருந்தோம்னா செங்கல்பேட்டு அப்போ தான் தாண்டணும். ஸோ அங்கேயே எல்லாமே வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு ட்ரை பண்ணிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனனி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. கதிரும் ஷபுவும் பண்ணுற ஃபன்னு, அவங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணி 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 என்னால் முடியலங்க சத்தியமா. எனக்காக ஒரு 2 ஜோக்கு போட்டுடா ப்ளீஸ். லைட் ஜோக் பின்னாடி லைட் போட்டுருக்கீங்க, இவ ஜோக் எடுத்துட்டா, ஜோக் இந்த லைட்ல மச்ச சுருங்கிட்டா. And then we reached our room like around I think 12 AM அது போல் ரீச் ஆனோன்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் ஆகிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஆளுக்கு எல்லாருமே போய் ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா நாங்கள் எல்லாருமே கிரிவலம் நடக்க போகிறோம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் ஆளுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிட்டேன். ஷபுஸ் மார்னிங் காஃபி. கைஸ், இப்போ வந்து டைம் என்ன ஆயிருக்குன்னா, என்ன பச்சா டைம் ஆயிருக்கு? 12 மணி நைட். நாங்க வந்து திருவண்ணாமலை இப்போ ஜஸ்ட் ரீச் ஆயிருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து கிரிவலம் நடக்க போறோம். கிரிவலம் நடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு காஃபி? சூப்பரா இருக்கு. உண்மையில சொல்லு. சத்தியமா சொல்லு. இல்ல, சத்தியமா சூப்பரா இருக்கு. சொல்லு. சூப்பரா இருக்கு. நான் சொல்றேன், என்னோட காஃபியோட ரிவ்யூ நான் தான் சொல்லுவேன். அப்ப இல்லன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிறடா அப்படியே. இந்த காஃபி நீ டேஸ்ட் பண்ணி பாருடா. இது நம்மளோட தூக்கம் போறதுக்காக ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கேன். தூக்கமாக ஸ்ட்ராங்கா. நான் போட்டேன். ஆமா, ஒரு பேக்கெட் சன்ரைஸ், ஒரு சுகர், தண்ணி அவ்வளவுதான் போட்டிருக்கியா? சுகர் போட்டா போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கா? ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நீ வந்து இப்ப எந்திப்ப, உனக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணு இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கு. ஏய்
இங்க பாருங்க கைஸ், இப்போ வந்து இந்த காஃபி குடிச்சிட்டு நாங்க கிரிவலம் நடக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நடந்தாங்கன்னா விடியகாலே முடியும். ஏன்னா எங்க கூட வந்து கதிர் இருக்கா, அவன் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். வயசாயிடுச்சு, அவன் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். அவன் வந்து எப்படின்னா நான் சொல்றேன் 15 km/h ஸ்பீட், அந்த சொல்லுவாங்கல்ல per hour ஸ்பீட், அந்த மாதிரி ரொம்ப 10-12 தான் நடப்பான். நாங்கெல்லாம் 50 km/h ஸ்பீட். அவன் கேட்க மாட்டான், அவன் இந்த vlog-ம் பார்க்க மாட்டான், கேட்கவும் மாட்டான். ஏன்னா அவங்கள எஃபர்ட் பண்ண மாட்டான். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சியர்ஸ். சியர்ஸ். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கிரிவலம் சுற்றுறதுக்கு முன்னாடி அது பக்கத்துலேயே ஆக்சுவலி அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மாங்காய் கிடைச்சிருக்கு, மாங்காவும் உப்பும் மிளகும். சரிங்களா? உப்புல இருந்து எடுத்தா ஜோக்காமா இது? ஜோக். நீ கையாடு மாதிரி இருக்கடி பாக்க. தேங்க்யூ. பாரு, டக்குன்னு பாரு, கையாடு மாதிரி இல்ல. இல்ல, ஷபானா மாதிரி இருக்காங்க. கைஸ், இது மட்டும் நீங்க டேஸ்ட் பண்ணா உயிரை விட்டுருங்க. மிளகா உப்பு தெரியாது பாப்பையா, வாய் உங்களுக்கு ரசிச்சா தெரியாது என்ன மாதிரி. இப்போ உடனே பாக்குறவங்களுக்கு சாப்பிட தோணும், கிச்சனுக்கு போய் தேடுவாங்க. இப்ப இங்க நடக்கிறவங்க எல்லாரும் என்னதான் பாத்துட்டு இருக்காங்க, என்ன சாப்பிடுறாங்க இங்க, நம்ம வாங்கலையே. இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலி கிரிவலம் நடந்திருக்காங்க. எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வாட்டி பிளான் பண்ணியிருக்கேன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் வந்து சில டைம் அது அந்த பிளான் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எதர்ச்சியாக ஒரு சடன் பிளானாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்து வாக் வந்து ட்ரெக்கிங் அந்த மாதிரியெல்லாம் நான் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு வாக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிரிவலம் சுற்றி வர்றது அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வாக் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ எப்போ ஆரம்பிச்சோம்டா? 11:30க்கா? 12:30க்கு ஆரம்பித்தோம். மணி இப்போ வந்து 2:10 எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் போயிருக்குமோ. 5-6 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. டோட்டலாக 14 கிலோமீட்டர்ஸ். ஸோ நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டயர்டெல்லாம் ஆகலை, ஆனால் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அடிக்கடி வரணும். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரும் பயப்படுத்துவாங்களா இந்த மாதிரி கிரிவலம் போகும்போது கால் வலிக்கும்? கால் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்போ பண்ணாலும் இருக்கும்ல கால் வலி. அந்த மாதிரி ஒரு சின்ன கால் வலி இருக்கு, ஆனால் அது ஹெவியான கால் வலி ஐயோ அப்படியெல்லாம் இருந்து ஒரு எனர்ஜி இருந்து லெட்ஸ் கோ லெட்ஸ் ஃபினிஷ் அந்த மாதிரி. ஏய் என்னடா அவங்க அவ்வளோ தூரத்தில் பக்கத்துல தான் இருக்கு தெரியுது போல. ஜன்னு, ஷபு, அப்புறம் ஜனுவோட அம்மா 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க பின்னால. ஸோ ஆக்சுவலாக வந்து பௌர்ணமி நல்லதுன்னு சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அமாவாசை, அதாவது நாளைக்கு அமாவாசை அன்னைக்கும் நடந்தாலும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்ல நினச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு நாங்களும் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ நான் வந்து இது ஒரு 7வது டைம் 8வது டைம் வந்து வரேன். அப்படியாடா? ஆமாம்.
ஸோ வரும்போது எல்லாமே நாங்கள் கிரிவலம் கண்டிப்பாக போவோம். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்திருக்கேன். ஸோ இது 8th டைம் நினைக்கிறேன். சூப்பர்ரா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு வந்து கிரிவலம் போகுது. நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குங்க. என்ன நம்ம பக்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே ரோட்டில் போடுறாங்க, எச்சி அப்படியே துப்புறாங்க, பாக்கு போட்டு பாக்கோட துப்புறாங்க வர பக்தர்கள். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே ரோட்டில் போட்டுறாங்க, ரோட்டில் எச்சி துப்புறாங்க, வாய் கொப்பளிச்சு அப்படியே ரோட்லேயே துப்புறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா வர பக்தர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லா போவாங்க. இதை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். இது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், நம்ம கொஞ்சம் நீட்டாக செப்பல் போட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே செப்பல் இல்லாமல் வெறும் கால்லாம் நடக்கணும். பட் ஆனால் அவ்வளோ பேடாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு க்ளீனே இல்லாமல் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுட்டு. ஸோ இங்கே எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக நீட்டாக தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சுத்தங்கிறது நம்மகிட்ட தான் இருந்து ஆரம்பிக்கும்ல. அந்த வாட்டர் பாட்டில்லாம் பிளாஸ்டிக்லாம் நல்லா இருக்கு. குப்பையில போடுங்க. நல்லா இருக்கு. கரெக்டாக குப்பையில் அதில் போடுங்க. ஆங்கர்ன்றது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டுறல. ஆமாம்மா. ஸோ நம்மகிட்ட இருந்து தான் எது வந்தாலும் ஆரம்பிக்கும். அது கரெக்டாக பயன்படுத்தினோம்னா வரவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிப்பாங்க. மற்றபடி இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ மாங்காபத்து 12 மணிக்கு எல்லாமே 12 மணிக்கு மேலே தான் சுட சுட புரோட்டா தோசை. வர பக்தர்களுக்கு வந்து ஃபுல் பிஸ்னஸ் இங்கே. ஆமாம், நல்ல சாப்பாடு, ஹெட் மசாஜ், லெக் மசாஜ்ன்ட்டு எல்லா மசாஜும் இங்கே இருக்குது போல இருக்குது. ஆமாம், அதுவும் இல்லாமல் முட்டி வலிக்கு வந்து உங்களுக்கு வந்து மருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா சித்தர்களை நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லை? ஆமாம். சரி, இது உங்கள் யூடியூப் சேனல், நீங்கள் பேசுங்க. நான் பார்த்தேன். பரவாயில்லடா, எனக்கு பேச வராது. எங்கேயாவது பேசுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருக்குது? ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 9 லிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லிங்கமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இதை பற்றி படிச்சிருக்கேன், ஒரு வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த இது பற்றி ஃபுல்லுமே. ஆனால் ஒரு வாட்டியும் ஸ்கிப் ஆகிட்டே இருந்து இது வந்து எதர்ச்சியாக அப்படியே நம்ம சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்படி போகலாமான்னு நீங்களும் கேட்டீங்க. ஓகே. ஆக்சுவலாக இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளான். இதில் வந்து நாங்கள் சொல்லி ஆகணும். பிளான் பண்ணி எல்லாருமே ரெடியாக இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு செவ்வாய் வந்து திங்கள் நைட்டு கிளம்புறோம் திருவண்ணாமலை அப்படிலாம் எதுவும் பிளானே இல்லாமல் டக்குன்னு பேசினாங்க, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட் பிளான் சொல்ல போனால். நான் தான் அதில் லாஸ்ட்டில் ஜாயின் ஆனேன். ஆமாம். ஆமாம், நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது, போகவே முடியல. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து அண்ணாமலையார் வந்து நினச்சாதான் இங்கே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல இருக்குது ஒரு சில பேருக்கு. இப்போது ஜனனியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு இவ்வளோ வருஷத்தில். ஸோ இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வராங்களே. கோயிலுக்கு வராங்களா? ஆமாம். ஓகே, ஐ திங்க் நம்ம வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோமா, முட்டி வலி கால் வலி நினைக்கிறேன். அதனால நாங்க வந்து ஆமா ரெஸ்ட் ஓய்வு எடுக்க போறாங்க அவங்க எல்லாம். இருங்க காட்டுறேன். அப்பப்போ வந்து சின்ன சின்ன பிரேக் எடுத்துட்டு தான் இருந்தோம். லைக் எவ்ரி 1 hour ஆர் 1.5 hours நாங்கள் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் போக 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 எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ உட்காரவே வேண்டாம், நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம், உட்காந்தா வந்து ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னா அது அங்கேயே பிரேக் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃப்ளோவில் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் ஃபைனலாக நாங்கள் வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மணி இப்போ 4:30 இல்லை 4:50. 4:55க்கு 10 minutes. ஓகே, நாம ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். அதுவும் நான் காட்டுறேன், எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். இந்த விநாயகர் கோயிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே கோவில்லேருந்து கிரிவலம் சுற்றிட்டு கோவிலில் முடிப்பாங்க. நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் ரூமில் இருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் விநாயகர் கோயிலேருந்து ஆரம்பித்து விநாயகர் கோயிலே முடிச்சிட்டோம். இப்போ போய் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாரும் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போய் அண்ணாமலையாரை பார்க்க போகிறோம்.
ஒரு குரூப் வந்தது, அந்த குரூப் எங்கேனே தெரில. அவங்களுக்கு ஒரு 10 minutes வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெடியா இருந்தேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் வந்துட்டோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 AM, 5:30, 5:45 ஆளுக்கு எல்லாரும் போய் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ தான். யார் அந்த ஈபியும் அந்த அடுத்த ஆர்டர் மேடம். வெல்கம் டு ஜெம் அண்ட் கிரேஸ் அன்பாக்சிங். ஸோ நான் வந்து ஷபுவோட ஜெம் அண்ட் கிரேஸ்ல இருந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா இதுல ஒரு நோட்டிபிகேஷன் ரேஷ்மான்னு ஒருத்தங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதாவது ரேஷ்மாவா இருக்குன்னு பார்த்தா பக்கத்துலயே உட்காந்து இவதான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சொல்லி தான் நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன். அதான் நீ தான் எடுத்துட்டு வந்து கொடுத்த. டெலிவர் இவன் சிரிக்கிறாடி. இவன் சிரிக்க கூடாது, கேஷுவலா இருந்து இது. இவன் ரொம்ப சீரியஸான விஷயம் கிடையாது. நீ ரொம்ப சிரிக்கிற மாதிரி கேர்ள்ஸ் சொல்லும்போது ஏன் வரலன்னு தெரிஞ்சது அப்ப புரிஞ்சுதா? உள்ள வாடா, மண்டை கட்டிட்டு போடா, சத்தம் மட்டும் வா. இப்ப ஜெம் அண்ட் கிரேஸ்ல வந்து இப்ப பாய்ஸ்க்கு ஏதாவது அடுத்து நீங்க ஏதாவது லான்ச் பண்ண போறீங்களா ஷபா? நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அப்புறமா சொல்றேன். இங்க பாருங்க, ஜெம் அண்ட் கிரேஸ் ஃபுல் பேக்கேஜிங் காமிக்கிறேன். வெயிட் பெத்லாம் வர வர ஊர் விஷயம் மாறிட்டு வரானா? அச்சா எப்படி இருக்குடி பேக்கிங்? அழகா இருக்குடா. ஏய் சிங்க பாரு, என் Dress கூட மேட்சிங் ஷபு. இது ஆஃப் கேமரால சொன்ன விஷயம் தான். இப்போ இது ரெக்கார்ட் ஆகல நினைக்கிறேன். சரி சரி. அதாவது வந்து நீங்க ஜெம் அண்ட் தள்ளு, நீங்க ஜெம் அண்ட் கிரேஸ்ல வந்து நீங்க உங்க ப்ராடக்ட் வந்து நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா அது கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு புக் பண்ணிட்டு ஒரு செலிபிரேட் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட். இல்ல அவர் ரீபோஸ்ட் பண்ணுவாரு பிக்சரை. Dress போட்டாரேக்கோ ஓகே 5% கூட ஆக்சுவலி உங்களுக்கு யாருக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தை சொல்றேன். I am the one of the partner of the Gem and Grace. இந்த சர்ப்ரைஸ் வந்து இப்போ மட்டும் சொல்லிக்கிறதுல I'm so happy. எனக்கு இப்ப சொன்னீங்க. ஓனர் அம்மாக்கே இப்பதான் தெரியும். ஓகே ஓகே, நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். I mean நான் காட்ட போறேன். ஓகே, சோ இது என்ன அப்படினு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? நான் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். गाइस இது வந்து எங்க செட்ல நார்மலா பேசுங்க ஓனர் அம்மா. என்ன பிசினஸ் அப்படிதான் பேசணும். ஆமா சொன்னே சும்மா. எங்க வெப்சைட்ல வந்து ஆன்டிக் லேயர் சோக்கர் அப்படின்னு ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்காங்க. இவளுக்கு வந்து சோக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்படி கழுத்தி ரொட்டி ஒரு மாதிரி இப்படி யாரோ புடிச்சு அமுக்குற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. சோ லெட்ஸ் see இது வந்து அவளுக்கு எப்படி நம்ம வந்து நானே எடுத்து கொடுக்கறேன். நீங்களே கட்டி இங்க பாருங்க, இந்த Dressக்கு கொஞ்சம் லைட்டா காட்டுங்க. இங்க பாருங்க, இப்போ வந்து இந்த Dressக்கு அவங்க எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம். ஓனரே எனக்கு போட்டு விடுறாங்கப்பா. இங்க பாருங்க, இப்போ நான் ட்ரை பண்ண போறேன். ஏய் சூப்பரா இருக்கு. இங்க பாரு. வாட் ப்ராடக்ட். எங்க இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க காட்டுங்க. கார் எங்க கொண்டு வெச்சிருந்தீங்க? அப்புறம் கண்ணாடில பாரு. நீங்க சீரியஸா சூப்பரா மேடம் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படினா ரேஷ்மா முரளிதரன் யூடியூப் சேனல்ல போய் நீங்க பார்க்கலாம். गाइस இந்த சோக்கரோட உங்களுக்கு இந்த இயரிங் செட் வந்துரும். சோ இந்த நான் இப்ப போடல, நான் கோல்ட் கம்மல் போட்டுருக்கா, கரெக்ட்டா டைம் ஆகும். இதுதான் கம்மல். மேடம் இந்த கலர் வந்து இது மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு गाइस. மேடம் என்னடா கஸ்டமர் கேக்குற சொல்லுங்க. கலர் வந்து இந்த கலர்ல தான் இருக்கா இல்ல என்னென்ன கலர்ல இருக்கு? மேடம் இது மேடம் இது பிங்க் கலர்ல மட்டும் தான் இருக்கா? சார் இது வந்து ரெட் சார், இது பிங்க் கிடையாது, ரூபி ரெட். ரூபி ரெட். ஆமா, ஆன்டிக்ல ரூபி ரெட். ரூபி ஒருத்தி மட்டும் தான் இருக்காளா எப்படி? இல்ல கூட இன்னொருத்தையும் சேர்ந்து வருவா. மச்சான் நான் பிசினஸ் பண்ற ஜுவல்லரி காண்டி தப்பா எடுத்துக்கிறேன். சோ நீங்க வந்து இங்க ஒரு செயின் போட்டீங்கன்னா இப்படி வந்து ஒரு லேயரிங் மாதிரி பண்ணலாம். சோ உங்களோட நெக்கே ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி எடுத்து காமிக்கும். ஆக்சுவலி இந்த ஆன்டிக்கோட இந்த கலர் வந்து எனக்கு நல்லா சூட் ஆகுது. ஸ்கின் டோன். இப்போ இந்த நெக்லஸ் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குலாம் நல்லா சூட்டபிளா இருக்கு மேடம்? மேடம் நீ போடுற Dress இல்லாம வேற என்ன Dressக்கும் சூட் ஆகும்? அதான் மேடம் என்ன ட்ரெஸ்ஸுக்குலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாய் மாதிரி முடிய கட் பண்ணிருக்கேன். என்ன பாக்குறதுக்கு எப்படி இருக்கு?
ஆனா இந்த இது போட்டோன்னு பாத்தியா ஒரு பொண்ணு லுக் வந்துச்சா? இது எடுத்தோடனே பாரு எப்படி கேவலமா இருக்கு பாத்தியா? ஓ ஜெம்மன் கிரேஸ் போட்டா நம்ம ஒரு பெண்ணாவே உணரலாம். பெண்ணாவே உணரலாம். அது நைட்டியோட ஆடுறது. ஆமாடி மம்மிஸ் நைட்டி. பெண்ணாவே உணர்றேன். சாரி அவங்க நமக்கு ஸ்பான்சர் கிடையாது. சாரி இது ஆட் கிடையாது. இது ஆட் கிடையாது. இது ஜஸ்ட் இதுதான் ஷவுட் அவுட். ஸோ இதுதான் கைஸ். நீங்க வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும். That's what I'm saying. யா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. தட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துரு. அதாவது ஜெம்மன் கிரேஸ்ல ஒரு டைம் நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு. இப்போ வாய்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணலாம் ஏதாவது வச்சு. பாத்தியா பாத்தியா இப்ப நல்லதுக்கு நம்ம பேசிக்கிட்டு நீ இருக்கோம். நல்லா வச்சா இவ்வளவு பேசணும். ஆமா நம்மளோட சைட்டோட நேம் லிங்க் வந்து gemmangrace.in இன்ஸ்டாகிராம்ல இருக்கு பேஜ் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஹாய் ഓരോടി നിനക്ക് കളിക്കാനോ ഓരോടി ഗുഡ്സ് ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. கதிர் அண்ட் ஜனனி வந்து நான் என்ன ஷபு வீட்டில் நான் இறங்கிட்டேன். அப்புறம் நான் ஷபு வீட்டிலேருந்து வண்டி புக் பண்ணி என் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வந்து நேற்று நடந்ததோட டயர்ட் அண்ட் எல்லாரும் எக்ஸாஸ்டடாக இருக்கோம். நானும் இப்போ தான் மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன். இப்போ தூங்க போகிறேன். மணி என்னென்னா ஐ திங்க் 4:35 இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் பார்க்கல. ஸோ this is the end of the vlog. Sorry, I look horrible, terrible, I know, but நீங்கள் நடுவில் you would have not seen this clips of கோயிலுக்கு போனது அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் அங்கேருந்து ரெடி ஆனது மட்டும் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் கோவிலுக்கு போனது அந்த விஷயமெல்லாம் we just wanted to vlog எல்லாம் எடுக்காமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணலை. அண்ட் ஆல்சோ கோயிலுக்குள்ளே we are not allowed to யூஸ் மொபைல் ஃபோன். ஸோ எதுனிவே அதுக்காக வந்து ஃபோனை வச்சுட்டே போயிட்டு திரும்ப வந்து ரூமில் அப்படியே வெக்கேட் பண்ணியாச்சு. வெக்கேட் பண்ணிவிட்டு உடனே கோயிலேருந்து வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறத்தை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இட் வாஸ் அ நைஸ் குட்டி ஷார்ட் ட்ரிப் அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் சடன் பிளான்ஸ், சடன் ஐடியாஸ், சடன் ட்ரிப்ஸ் ஏதாவது வரும். ஸோ வரும்போதெல்லாம் ஐ வுட் லைக் டு ஷேர் எவ்ரிதிங் வித் யூ கைஸ். ஸோ புதுசாக நிறைய பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ். அப்போ நான் தூங்க போகிறேன். தேங்க்யூ, பாய்.